ஏன் இந்த சிலுவை பற்றிய உபதேசத்தை நாம் இவ்வளவு அதிகமாய் முக்கியப்படுத்துகிறோம் அப்படின்னு சொன்னா, ஏன் ஒட்டுமொத்த வேதாகமத்திலுமே சிலுவை பற்றிய உபதேசம் இருக்கு அப்படிங்கிறத நாம் வலியுறுத்துகிறோம் என்று சொன்னால், அதுதான் உண்மையும் கூட. ஏன் ஆதியாமத்திலிருந்து தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை மாலை வேளையிலே சத்தியபோதனை உயிர்மீச்சு கூட்டத்திலே பரிசுத்த வேதாகமத்தில் சிலுவை பற்றிய உபதேசம் என்கிற கருப்பொருளிலே அநேக சத்திய வார்த்தைகளை நாம் கேட்கிறோம் என்றால், இது எல்லாவற்றுக்கும் ஒரு முகாந்திரம் உண்டு. ஏனென்றால் நம்முடைய பழைய மனுஷனாகிய ஆதாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டு விட்டான் என்கிற நிச்சயத்தை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்கிறோம். இது அதிகமாக நாம் கேட்கப்படக்கூடிய செய்திதானே என்று சொல்லி அலட்சியம் பண்ணிவிடக் கூடாது. ஏனென்றால் வேதத்தில் இருக்கிற முக்கு மூலைகளிலே ஒவ்வொரு பகுதியிலையுமே இப்படிப்பட்ட சிலுவை பற்றிய உபதேசம் மறைந்து கிடக்கிறது. அவைகளை தேவன் நமக்கு வெளிப்படுத்தி கொண்டே வருகிறார். இந்த சத்தியங்களை காண்பித்து கொடுப்பதுதான் கர்த்தருடைய இந்த பரிசுத்த வேதாகமத்தினுடைய ஒட்டுமொத்த வேலை என்பதை மறந்துவிட வேண்டாம். அதனால்தான் நாங்கள் திரும்ப திரும்ப இதை அழுத்தம் கொடுத்து கொண்டே இருக்கிறோம். நம்மளால சுயமாய் பரிசுத்தமாய் வாழ முடியாது. அதனாலதான் நான் ஆரம்பத்தில் உங்களோடு பகிர்ந்து கொண்டாலும் அடிக்கடி இதை சொன்னாலும் மீண்டுமாய் சொல்லுகிறேன். இந்த தேசத்துல கூட மிக பெரிய பெரிய ஊழியக்காரர்களா இருக்கிறார்கள். நல்ல தரமுள்ள ஊழியக்காரர்கள் கூட இருக்கிறார்கள். அவர்கள் மனம் திரும்ப வேண்டும் என்கிறதை வலியுறுத்துகிறார்களே ஒழிய, அதை கேட்கும் போது அநேக ஆவிக்குரிய கிறிஸ்தவர்கள் கூட உற்சாகம் அடைகிறார்கள். பாருங்களேன், பண ஆசை குறித்து பிரசங்கிக்கிற எத்தனையோ ஊழியர்களுக்கு மத்தியிலே பாருங்கள், கோபத்தை விட வேண்டும் என்று சொல்லுகிற இந்த பிரசங்கியை பாருங்கள், எவ்வளவு நேர்த்தியாய் பேசுகிறார்கள் என்று பாருங்கள். ஆவிக்குரிய அழகான அனுபவத்தை உடைய இவரை போல வேறு எவரும் இல்லை என்று சொல்லக்கூடிய விதத்திலே பெருமையை களைந்து போடுகிறதை குறித்து, பண ஆசைக்கு எச்சரிக்கையா இருக்கிறது குறித்து இந்த அருமையான ஊழியர் எவ்வளவு அழகாய் பேசிவிட்டார் பாருங்கள் என்றும் நீங்கள் ஒருவேளை நினைக்கலாம். அதிலும் கூட மிகப்பெரிய வஞ்சகம் இருக்கிறது என்பதை மறந்து விடாதிருங்கள். பிரியமானவர்களே, மிக மிக ஜாக்கிரதையா இருங்கள். பணாசைக்கு எச்சரிக்கையா இருக்கணும்னு ஒரு ஊழியர் பேசுறது, அங்கே வஞ்சகம் இருக்குதான் கேட்டா, ஆமா அங்கேயும் வஞ்சகம் இருக்கிறது. எப்படியா சொல்றீங்க? ஆமா, அங்கேயும் வஞ்சகம் இருக்கிறது. பணாசைக்கு எச்சரிக்கையா இருங்கள், பணாசை விட்டு விடுங்கள், பணம் வரும்போது அதற்கு விலகி ஓடுங்கள், இப்படிலாம் மாம்சீகமான ஆலோசனைகளை சொல்லி மாம்ச பிரகாரமாய் நமக்குள்ளே உற்சாகத்தை தந்து நம்மையும் மாம்சீக ஆவிக்குரிய கிறிஸ்தவர்களாய், எப்படிப்பட்ட ஆவிக்குரிய கிறிஸ்தவர்களாய்? மாம்சீக ஆவிக்குரிய கிறிஸ்தவர்கள் ஆக்குகிற பல போதனைகள் இந்த தேசத்துல உண்டு. அதனாலதான் இந்த சுயத்துக்கு மறிப்போம் சொல்ற செய்தியில கூட எனக்கு சந்தேகம் இருக்கு. சுயத்துக்கு மறிப்போங்கிற செய்தி கூட தப்பானது அப்படிங்கிறத நான் சொல்லுவேன். சுயத்துக்கு மறித்து விட்டோம் என்று சொல்வதுதான் சிறந்த செய்தி. அதனால கோபத்துக்கு மறிக்க வேண்டும் சகோதரனே, அல்லது பணாசைக்கு மறிக்க வேண்டும் சகோதரனே சொல்வது கூட வேதத்தின்படி தப்பானது அப்படிங்கிறத நான் வேதத்தின் மூலமாகவே உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன். நாம் எல்லாரும் கிறிஸ்துவுடனே கூட மறித்து விட்டோம் என்றுதான் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால ஒரு மனிதன் ஒரு மனுஷி எப்பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்ட நிச்சயத்தை பெறுகிறார்களோ, நான் கழுவப்பட்டிருக்கிறேன், அவருடைய இரத்தத்தினால் மீட்கப்பட்டிருக்கிறேன் என்கிற நிச்சயத்துக்குள்ளே வருகிறார்களோ, அவர்கள் தொடர்ந்து அறியக்கூடிய சத்தியம் என்ன? பணாசைக்கு மறிக்க வேண்டும் என்கிற சத்தியம் கிடையாது. அது தப்பான செய்தி. பணாசைக்கு மறித்து விட்டேன். அதனாலதான் கிறிஸ்து இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்ட விசுவாசிகளாகிய சபைக்கு எழுதும் போது பரிசுத்தவான்கள் இவ்விதமான வெளிச்சத்தை பெற்றிருந்தார்கள். அவரோடு கூட மறித்து விட்டோம், அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டு விட்டோம், அவரோடு கூட எழுந்து விட்டோம் என்று சொல்லி நம்முடைய பழைய மனுஷனுடைய சாயல், ஜென்ம சுபாவத்துக்குரிய மாம்சீக மனுஷனுடைய சாயல் களைந்து போடப்பட்டதையும் கிறிஸ்துவின் சாயல் உயிர்த்தெழுதலிலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்கிற நிச்சயத்தையும் நமக்கு தருகிறார்களே ஒழிய, நாம் மறிக்க வேண்டும் என்கிற நூதனமான உபதேசத்தை பைபிள்ல சொல்லப்படவில்லை. நிருப வாக்கியங்களே நாம் மறிக்க வேண்டும் என்கிற நூதனமான உபதேசம் எங்கேயுமே கிடையாது. அதனாலதான் சொல்றேன், மாம்சீக ஆவிக்குரிய கிறிஸ்தவர்களாய் வாழ்ந்து விடாதிருங்கள். ஆமாம், வெளிச்சத்தை பெற்றுக்கொண்ட கிறிஸ்துவின் சாயலில் உள்ள ஆவிக்குரிய கிறிஸ்தவர்களாய் நாம் வாழ்ந்து விடுவது நமக்கு பிரயோஜனமானது, ஆசீர்வாதமானது. அதனால பிரியமானவர்களே, how not to become angry, அல்லது how to overcome anger, how to overcome pride, அப்படிலாம் சொல்லி நிறைய செய்திகளை கேட்டு வஞ்சிக்கப்படாதீங்க. எல்லா மாம்சீக கிரியைகளும் கிறிஸ்துவின் சிலுவையில தான் மாண்டு போய் இருக்கிறது அப்படிங்கிற
அந்த சத்தியத்துக்குள்ள வந்துருங்க. அதனால நம்மள சரீர பிரகாரமா நம்முடைய சுயத்தை தூண்டக்கூடிய விதத்திலே இன்னும் நூதனமான செய்திகள் வந்துகிட்டே இருக்கு. அதனால அதுக்கெல்லாம் விடை கொடுத்துருங்க. நீங்க புதுசா பாவத்துக்கு மரிக்கணும் அப்படின்னா கிறிஸ்துவும் மரிக்கணும். அவருடைய மரணத்துல என்னுடைய பழைய மனுஷன் மரித்ததை தான் நான் விசுவாசிக்கணும்னு சொல்லி பைபிள் சொல்லுதே ஒழிய, அவருடைய மரணத்தை காண்பித்து நீ இதுக்கு மரிக்கணும், அதுக்கு மரிக்கணும், அதற்கு மரிக்கணும், இதற்கு மரிக்கணும்னா, அப்ப மரிக்க வேண்டும் அப்படி சொன்னாலே கிறிஸ்து மரிக்கவில்லை என்று நீங்கள் திடசாட்சியை சொல்லுகிறீர்கள். வெரி குட். இது மிக மிக கள்ள உபதேசம். அதனால தயவு செய்து அழுத்தம் கொடுக்கிறேன். தேசத்துல பெரிய பெரிய ஆட்கள்லாம் இருக்காங்க, ஆங்கிலத்துல பேசக்கூடிய புலமை வாய்ந்த பெரிய பெரிய பரிசுத்தவான்கள் கூட இருக்கிறாங்க. அவர்களும் சபையை வேறு விதமாய் நடத்துகிறார்கள் சொல்லி எனக்கு ஒரு அச்சம் உண்டு. அதனாலதான் நம்ம இந்த இடத்துல சுருக்கமா கொஞ்சம் பேர் சொற்பமான ஜனங்களாய் கூடி வந்தாலும் கர்த்தருடைய வார்த்தைகளை தெளிவாய் அறிய வேண்டும். நான் இன்னும் அழுத்தம் கொடுக்கிறேன். நாம் இனி மரிக்கணும், பாவத்துக்கு மரிக்கணும் அப்படின்னு சொன்னா கிறிஸ்து மரிக்கலன்னு அர்த்தம். அப்படித்தானே? வேத வசனத்தின் அடிப்படையில் சொல்லுங்க. அவரோடு கூட நம்ம மரித்தோம் அப்படின்னு சொல்லி பைபிள்ல இருக்கா இல்லையா? பைபிள் அப்படித்தானே இருக்கு. நம்ம தனியா மரிக்கணும் அப்படின்னா நம்ம நியாயப்பிரமாணத்திலே கிடக்க வேண்டியதுதான். நம்ம தனியா மரிக்கிறதுக்காக நம்ம தனியா மரிச்சுக்கிடலாம் அப்படின்னா கிறிஸ்து வந்து மரிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. கிறிஸ்துவின் மரணம் தான் நம்முடைய ஒட்டுமொத்த பழைய மனுஷனும் மரித்து விட்டான் என்கிறதை காண்பிக்கிறது. மற்றபடி அல்ல, மற்றபடி அல்லவே அல்ல. அப்ப குமாரன் மரித்து விட்டார். பைபிள் சொல்லுது நாம் அவரோட கூட மரித்தோமானால் அவரோட கூட ஆளுகையும் செய்வோம் அப்படின்னு சொல்லி வேதத்துல இருக்கு. எங்கே? 2 தீமோத்தேயு 2:12. உடனே நமக்கு ஒரு சந்தேகம் வந்துடும். அப்ப அவரோடு கூட மரித்தோமானால் அவரோடு கூட ஆளுகை செய்வோம் அப்படித்தானே இருக்கு. மரித்தால் ஆளுகை செய்வோம் இருக்கு. அப்ப மரிக்கணும்னு சொல்றீங்கல்ல அப்படின்னு சொல்றத கொண்டு வரல. அதுல யாரோடு மரித்தோமானால்? கிறிஸ்துவோடு கூட மரித்தோமானால். இப்பமா கிறிஸ்து மரிக்கிறாரு. அவர் மரித்தது பாவத்திற்கென்று ஒரே தரம் மரித்தார். அவர் பிழைத்திருக்கிறது தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறார். அப்படியே நீங்களும் பாவத்திற்கு மரித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள் அப்படின்னு தான் வேதத்துல வாசிக்கிறோம். அதெல்லாம் மரித்தவர்களாய் இருக்கிறோம் அப்படிங்கிற அந்த ஸ்தானத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம் பிரியமானவர்களே. அதனால நீ அதுக்கு மாதிரி இதுக்கு மாதிரி அப்படிங்கிற அதெல்லாம் நான் உண்மையிலே அதையும் கூட வேதத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது அது எல்லாமே நூதனமான உபதேசமாக இருக்கிறது. மற்றபடி பைபிள்ல இவைகளுக்கு விலகி இருக்க வேண்டும், அவைகளை செய்யக்கூடாது, அவைகளை இவ்விதமாய் நீங்கள் என்ன செய்யுங்க, பொய் பேசாதிருங்கள், இப்படிலாம் சொல்றதெல்லாம் எதுக்காக சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னா, எதற்காக அப்படின்னு சொன்னா, ஒரு உதாரணத்துக்கு சொல்லுகிறேனே, எபேசியர் 4வது அதிகாரத்திலிருந்து அவர் பேசுகிறார். எபேசியர் முதல் 3 அதிகாரங்கள்ல பொய்யை கலைந்து விடுங்கள்னு சொல்லி சொல்லல. அசுத்தம், அது மூர்க்கம், அது சகலவிதமான கசப்பு கூக்குரல் உங்களை விட்டு நீங்க கடவது. அப்புறம் பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள், பொய்யை பேசாமல் மெய்யை பேச கடவீர்கள், அப்புறம் திருடக்கூடாது, இப்படிலாம் சொல்லி கெட்ட வார்த்தை ஒன்று உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். இதெல்லாம் பார்க்கும்போது நியாயப்பிரமாணம் மாதிரியே நமக்கு தெரியும். ஆனா இதெல்லாம் எதுக்காக காண்பிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா, இதெல்லாம் நம்ம எங்க படிக்கிறோம்? பெற்றோருக்கு கீழ்ப்படுகிறது குறித்து அங்கே எபேசியர் 6வது அதிகாரம் துவக்கத்திலே பார்க்கிறோம். எபேசியர் 5வது அதிகாரத்திலே கணவன் மனைவி அன்பு செலுத்த வேண்டும், கீழ்ப்படிந்திருக்கணும், ஒருவருக்கு ஒரு விட்டு கொடுக்கணும், ஒருவரை நேசிக்க வேண்டும் என்கிற கட்டளைகள் எல்லாம் வெளிப்படுத்தப்பட்டிருக்குன்னா, ஏதோ நம்ம சுயமா அதை செய்தரலாம் அப்படிங்கிறதுக்காக கொடுக்கப்படல. அப்படின்னா தான் நியாயப்பிரமாணம் ரொம்ப அருமையா இருந்துச்சு. பிறனுக்குள்ள யாதுண்டு இச்சையாது இருப்பாயாக என்று சொன்னாலே ஒட்டுமொத்த இச்சைகள் அங்க அடக்கம் பண்ணப்படுகிறது. அப்போ இதுக்காக சொல்லப்படல. நீங்க அதுக்கு முந்தின 3 அதிகாரத்தை நீங்க பார்க்கணும். அதாவது எபேசிய நிருபம் 4வது அதிகாரத்திலிருந்து சபைக்கு கொடுக்கப்படல. எத்தனாவது அதிகாரத்திலிருந்து சபைக்கு கொடுக்கப்படுது? 1வது அதிகாரத்திலிருந்து சபைக்கு கொடுக்கப்படுது. 1வது அதிகாரத்திலிருந்தே சொல்லிட்டாரு, உன்னதங்களில் உள்ள சகலவிதமான ஆசீர்வாதத்தினால் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். அது என்ன ஆசீர்வதித்திருக்கிறார்? அதை தொடர்ந்து சொல்லும் போது அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படி நாம் ரட்சிக்கப்பட்டதை கர்த்தருடைய வேதம் காண்பிக்கிறது. நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ரட்சிக்கப்பட்ட தொடர்ந்து அவருடைய பரிபூர்ணத்தினாலே அவருடைய குடும்பத்துக்குள்ளே அவருடைய சபைக்குள்ளே நாம் அங்கமாய் இருக்கிறோம். அவருடைய விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டோம். எபேசியர் 1 அதிகாரம், 2ஆம் அதிகாரம், 3வது அதிகாரம், இந்த 3 அதிகாரங்களை பார்க்க கிறிஸ்துவின் மரணம் அடக்கம் உயிர்த்தெழுதலின் மூலமாய் நம்முடைய பழைய வாழ்க்கை கலைந்து போடப்பட்டு பழைய மனுஷன் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு புதிய மனுஷனாகிய கிறிஸ்துவின் சாயல் அவரை ஏற்றுக்கொண்ட விசுவாசிகளாகிய சபைக்கு கொடுக்கப்பட்டிருக்குங்கிற உயர்தரமான சத்தியங்களையும் அந்த ஸ்தானத்தையும் காண்பித்து கொடுத்துட்டு தான்
சொல்றாரு, இந்த ஸ்தானத்தில இந்த வெளிச்சத்துல இருந்து நீங்க பார்க்கணும். பொய் சொல்லிடக்கூடாது, திருடிடக்கூடாது, கெட்ட வார்த்தை பேசிடக்கூடாது, மூர்க்கம், சகலவிதமான கூக்குரல், தூஷணம் எல்லாம் என்னை விட்டு நீங்கினதான் நான் காணப்பட வேண்டும். பொய்யானது என்னுடைய வாழ்க்கையில பிரவேசிச்சிடக்கூடாது. இதெல்லாம் எதன் அடிப்படையில? ஒட்டுமொத்த பொய்யும் அவருடைய மரணத்திலே மரித்து விட்டது. ஒட்டுமொத்த கெட்ட வார்த்தைகளும், மாம்ச கிரியைகளாகிய கெட்ட வார்த்தைகளும் அவருடைய மரணத்துக்குள்ளே மாண்டு விட்டது என்று சொல்லி அதுக்கு முந்தின அதிகாரங்களை காண்பித்து கொடுத்துட்டு தான் புத்திமதிகளாய் கட்டளைகளாய் இவைகள் காண்பிக்கப்பட்டிருக்கு. அவைகள் இல்லாமல் இவைகள் வருது அப்படின்னு சொன்னா எதுக்கு நிருப வாக்கியம் நமக்கு தேவை? நமக்கு நியாயப்பிரமாணமே போதுமே. அவருடைய கழுத குழியில விழுந்துச்சுன்னா தூக்கி விடுன்னு சொல்றாரு. ஒரு சகோதரன் உனக்கு குறைச்சல் நிமித்தம் உன்ட்ட வந்து நின்னான்னு அவனுக்கு உதவி செய்யும் சொல்றாரு. எளியவன் திக்கற்றவன் எல்லாரும் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு உதவி செய்யும் சொல்லியிருக்கிறாரு. இது இல்லாம அது வேணும்னா இதை மட்டும் 3 அதிகாரங்களை எடுத்துட்டு பாருங்க, நியாயப்பிரமாணம் மாதிரிதான் இருக்கும். எபேசியர் முதல் 3 அதிகாரத்தை நீக்கிட்டு 4, 5, 6 மட்டும் வச்சு பார்த்தா எப்படி இருக்கும் தெரியுமா? நியாயப்பிரமாணம் மட்டும்தான் இருக்கும். இதுக்காக அது இல்லை அப்படின்னா நியாயப்பிரமாணமே போதுமா இருந்திருக்குமே. எரேமியா மூலமா ஆண்டவர் பொய் சொல்லியே சொன்னாரு. மோசே மூலமா எல்லாரும் பொய் பேசுங்க, கெட்ட வார்த்தை போடுங்க, திருடுங்க, அவன் பொருளை எல்லாம் எடுத்து அபகரி, விபச்சாரம் செய் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. இது இல்லாம அது கிடையாது. அதனாலதான் முதல்ல ஸ்தானத்தை காமிச்சு கொடுக்கிறார். அதனால தேவ பிள்ளைகளாகிய நாம் இந்த ஸ்தானத்திலே உறுதியாய் நிலை நிற்கணும். பிறகு உருவக்கூடாது. பாருங்க, கெட்ட வார்த்தை ஒன்று உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம்னு சொல்லியிருக்கு. அதனால நீங்க இன்னைக்கு தீர்மானிங்க, இன்னைக்கு எழுந்தீங்க, கெட்ட வார்த்தைக்கு மறிங்க. பணாசை எல்லா தீமைக்கு வேறா இருக்கு பாத்தீங்களா? அதுல பணாசைக்கு சகோதரனை நீங்க மறிக்க வேண்டும். நம்ம வெளியிலிருந்து பாத்தீங்கன்னா இது எவ்வளவு அருமையான செய்தி பாத்தீங்களா? பணம் பணம் பணம்னு பணப்பை பிடிச்சு அலைகிற இன்னைக்கு எத்தனையோ போதக பிதாக்களுக்கு நடுவுல பணாசை வெறுத்து விடக்கூடிய செய்தி எவ்வளவு நல்லா இருக்கு தெரியுமா? ஆமா, நல்லா இருக்கு, வெரி குட். இட்ஸ் நத்திங் பட் லா. இது நியாயப்பிரமாணம் தான். இது நியாயப்பிரமாணம் தான். எதுல சந்தேகம் இருக்கு? நியாயப்பிரமாணம் தான். ஆனா கிறிஸ்துவினால் வரக்கூடிய அந்த சுயாதீனத்தை, கிறிஸ்துவின் நிமித்தம் நமக்கு வரக்கூடிய சுயாதீனத்தை, கிறிஸ்துவின் நிமித்தமாய் நமக்கு வரக்கூடிய புதிய மனுஷனுடைய சாயலை நீங்க வேறு விதமா நூதனமான செய்தியை கேட்டு இழந்து விடாதிருங்கள், வஞ்சிக்கப்படாதபடி பாருங்கள். அதனாலதான் இப்படிப்பட்ட கூட்டங்களிலே நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் அதிகமாய் இவ்விதமான வெளிச்சத்திலே தியானித்து வருகிறோம். சுயபலத்திலே நம்முடைய சுயத்தை ஜீரோவாக்க முடியாது, பூஜ்ஜியமாக்க முடியவே முடியாது. அதுல பிரபலமான ஊழியர்கள் நிறைய புஸ்தகங்களை வெளியிட்டு இருக்காங்க. இந்த உலகத்துல, இந்த தேசத்துல தரமான சபைகளை எழுப்பிட்டாங்க. நீங்க 1000 சொன்னாலும் சரி, இந்த வேத வசனத்துக்கு உட்படாத விஷயங்களை நாம் கடுகளவாகிலும் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. எங்கேயுமே சுயத்துக்கு மறிக்க வேண்டும் சொல்லி கட்டளை அங்கு சொல்லப்படல. நம்முடைய சுயம் எல்லாம் அவரோடு மறித்து விட்டதுன்னு தான் சொல்லியிருக்கார். நீ எபேசு சபையை பார்த்தாலும் சரிதான், முதல் 3 அதிகாரங்கள்ல நம்முடைய ஒட்டுமொத்த சுயமும், நம்முடைய ஒட்டுமொத்த பாவ வாழ்க்கையும், நம்முடைய ஒட்டுமொத்த உலகமும், நம்முடைய ஒட்டுமொத்த மாம்சத்தின் கிரியைகளும் எல்லாம் அவருடைய மரணத்திலே மாண்டு விட்டது, அடக்கம் பண்ணப்பட்டு விட்டது. இனி நாம் நம்மிலே பிழைத்திருக்கவில்லை, நம்மில் கிறிஸ்து மாத்திரமே பிழைத்திருக்கிறாருங்கிற அற்புதமான நிலைப்பாடு அங்கே எபேசியர் முதல் 3 அதிகாரங்களே காண்பிக்கப்பட்டிருக்கு. முதல்ல 3 அதிகாரங்கள் நிலைப்பாடு, அடுத்த 3 அதிகாரங்கள் செயல்பாடு. நான் ஆரம்பத்தில் உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். முதல் 3 நிலைப்பாடு, அடுத்த 3 செயல்பாடு என்று சொல்லி அதிகமாக உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டது இன்னைக்கு எனக்கு நினைவு இருக்கிறது. நீங்க கொலோசையர் நிருபத்துக்கு வந்தாலும் சரிதான், கொலோசையர் முதல் 2 அதிகாரங்களை வாசிச்சு பாருங்க. அங்க நம்ம அதை செய்யணும், இதை செய்யணும், அதை செய்யணும், இதை செய்யலாம் சொல்லல. முதல் 2 அதிகாரங்கள்ல கிறிஸ்துவின் பாடுகள், அவருடைய மரணம், சிலுவை மரணம், அவருடைய அடக்கம், அவருடைய உயிர்த்தெழுதல், இவைகளிலே நமக்கு உண்டான சுயாதீனம், இவைகளிலே நமக்கு உண்டான பழைய மனுஷன் களைந்து போடப்பட்டு புதிய மனுஷனின் சாயல் தரிப்பிக்கப்படுதல், இவைகளுடைய விசேஷித்த காரியங்கள் காண்பிக்கப்பட்ட பிற்பாடுதான் கொலோசையர் அடுத்த 2 அதிகாரம் இருக்கு பாருங்க, 3 மற்றும் 4. அதுல எவைகளை செய்யணும், எவைகளை செய்யக்கூடாதுங்கிற விசேஷித்த காரியங்கள் காண்பிக்கப்பட்டிருக்கிறது. ஆக கிறிஸ்துவின் சிலுவை இல்லாமல் இப்படி வாழ்ந்துரு, அப்படி வாழ்ந்துரு, பண ஆசை விட்டு பொருளாசை இருக்கக்கூடாது, அதுக்கப்புறம் சுயம் கலைந்து போடப்படணும் சொல்லி இவைகள்லாம் பேசப்பட்டதெல்லாம் பழைய ஏற்பாட்டினுடைய ஸ்டைல். அதுக்கு மோசே எலியாக்களே போதும். எலியா, மோசே, எலிசா இப்படிப்பட்ட பரிசுத்தவான்களே போதுமானவர்கள். அதனாலதான் ரொம்ப ஜாக்கிரதையா கிறிஸ்துவின் மரணத்து குறித்த அதிகமான வெளிச்சத்திலே நீங்களும் நானும் நிலை கொண்டிருக்க வேண்டும்.
அதனாலதான் பாருங்க, தேவனே தம்முடைய உள்ளத்தை ஏதேன் தோட்டத்திலே வெளிப்படுத்தினார். எவ்விதமாய் வெளிப்படுத்தினார்? ஸ்திரீக்கும் உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலை என்ன செய்வார்? நசுக்குவா. அது எதின் அடிப்படையில் சொல்லப்படுகிறது? சிலுவையின் மூலமாய் வெளிப்படுத்தப்படுகிறது. சிலுவையில தான் சகலவிதமான துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் வெளியரங்க கோலமாக்கி அவைகளை நடுவில் இராதபடிக்கு ஆணி அடித்து சிலுவையில வெற்றி சிறந்தார் என்று சொல்லி கொலோசையர் 2வது அதிகாரம் 14 மற்றும் 15 ஆகிய 2 வசனங்களிலே வாசிக்கிறோமே. இந்த சத்தியத்தின் அடிப்படையில தான் கொலோசையர் 3வது அதிகாரம் 4வது அதிகாரத்திலே வேண்டிக் கொள்ளுங்கள், எப்பொழுதும் இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். சும்மா இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கிறதுலாம் போயிடக்கூடாது. இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், எப்பொழுதும் ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். எதுல இருக்கு? கொலோசியர் 4வது அதிகாரம் துவக்கத்துல இருக்கு. அப்ப ஜெப வாழ்க்கை, கர்த்தர் எல்லா சூழ்நிலையிலும் ஸ்தோத்தரிக்கிற காரியம், ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பா இருக்கிற காரியம், கணவன் மனைவி பிள்ளைகள் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி கொலோசையர் 3வது அதிகாரம் 20-21 சொல்லப்பட்ட சத்தியங்கள். கொலோசையர் 3வது அதிகாரம் 5வது வசனம் 6வது வசனத்துல, விசேஷம் 5ஆம் வசனத்துல சொல்லப்படுகிற அந்த மோகம், இச்சை, துரி இச்சை, விபச்சாரம் இவைகளை உண்டு பண்ணுகிற உங்கள் சரீர அவயவங்களை அழித்து போடுங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. உடனே நினைச்சிடாதீங்க அழித்து போடுங்கள்னா அப்போ நம்ம அதுக்கு மறிக்க சொல்றாரு அப்படின்னு நினைச்சிடாதீங்க. ஏற்கனவே அது அழிவை கண்டுவிட்டுங்கிற நிலைப்பாட்டை நீங்கள் கவனிக்கணும். முதல் 2 அதிகாரங்கள்ல அதை வச்சுதான் அழித்து போடுங்கள் அப்படிங்கிற காரியத்தை வெளிப்படுத்துறார். அப்படின்னா இனி நான் அல்ல, கிறிஸ்துவை எனக்குள் பிழைத்திருக்கிறார்ங்கிற அந்த நிலைப்பாட்டிலே நான் நிலை கொண்டிருக்க வேண்டும் என்கிற சத்தியத்தை வெளிப்படுத்துகிறார். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை கனம் உண்டாவதாக. ஆக இது இல்லாமல் அது இல்லை, அது மட்டுமே வறுமையானால் இது தேவையே இல்லை. அதனாலதான் நியாயப்பிரமாணமும் பரிசுத்தம் உள்ளதுதான் என்று சொல்லி ரோமர் 7வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம். நியாயப்பிரமாணம் பரிசுத்தம் உள்ளதுதான் என்று சொல்லப்பட்டிருக்கு. நியாயப்பிரமாணம் ஆவிக்குரியதான் சொல்லி இருக்குதா இல்லையா? ரோமர் 7வது அதிகாரத்தில் இருக்கு. நீங்க ரோமருக்கு எழுதப்பட்ட நிருபம் 7வது அதிகாரத்துக்கு வரும்போது அங்கே அவர் நியாயப்பிரமாணம் ஆவிக்குரியதுதான் என்று சொல்லுகிறார். அதாவது ரோமர் 7வது அதிகாரம் 12வது வசனத்தை நாம் பார்க்கும்போது நியாயப்பிரமாணம் எப்படி இருக்குதாம்? பரிசுத்தம் உள்ளது, கற்பனையும் பரிசுத்தமாயும் நீதியாயும் நன்மையாயும் என்ன செய்தான் இருக்கிறது அப்படின்னு சொல்லி அங்கே சொல்லுகிறார். அது ஆவிக்குரியது என்று சொல்லி நாம் அங்கே பார்க்க முடியும். அது ஒரு ஆவிக்குரியதாய் இருக்கிறது. அன்னுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை கனம் உண்டாவதாக. அது என்னதான் ஆவிக்குரியதாய் பரிசுத்தம் உள்ளதாய் நீதியாய் நன்மையாய் இருந்தாலும் அதனாலே மனுஷன் தேவனுக்கு முன்பாக செம்மையானவனாக காணப்பட முடியவில்லை. எவ்வளவு கற்பனைகள் இருக்கு பார்த்தீங்களா? உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பெண்ணிடத்தில் அன்பு கூறுவாயாக என்கிற அடிப்படையிலே கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய்சாட்சி சொல்லாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, பிறனுக்குள்ள யாதுண்டு இச்சையாதிருப்பாயாக, உன் தகப்பனையும் தாயும் கனம் பண்ணுவாயாக. எவ்வளவு அழகா சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. குடும்ப உறவிலே பிறனுக்கு அடுத்த விஷயங்களிலே நாம் எவ்வளவு அன்பை வெளிப்படுத்தணும் சொல்லி நியாயப்பிரமாணத்திலே விசேஷமா யாத்திராம 20வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அது போதுமானது இல்லையா? எவ்வளவு போதுமானதா இருக்கிறது. தேவனை தாண்டி வேற எதையும் நான் வழிபடக்கூடாது, தேவனை மட்டும்தான் நான் நம்பணும், சார்ந்திருக்கணும் சொல்லி விடாப்படி அவரையே நான் நேசிக்கணும் என்பது அருமையான சத்தியம் அல்லவா? அதனாலதான் நீங்க விளங்கிக் கொள்ள வேண்டும். இல்ல கொலோசையரா இருக்கட்டும், எபேசியரா இருக்கட்டும், கலாத்திய சபையாகவே இருக்கட்டும், எல்லா இடத்திலுமே சபை உயிர்ப்பிக்கப்படுகிற விசேஷித்த சத்தியங்களை படிப்பீர்கள் என்றால் குமாரனாகிய கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாகத்தான் நாம் இப்படிப்பட்ட நிலைப்பாட்டை பெற்றிருந்து பரிசுத்தமாய் வாழ முடியும் என்பதை ஊர்ஜிதப்படுத்துகிறாரே ஒழிய சுய நீதினாலே வாழ முடியாது. அதுல சுயத்துக்கு மறிக்கணும்னா எங்க போறது சொல்லுங்க? இப்ப உதாரணத்துக்கு ஒரு ஊழியர் இவ்விதமாய் பிரசங்கிக்கிறார், சகோதரனை நீங்க சுயத்துக்கு மறிக்க வேண்டும், பண ஆசைக்கு மறித்து விடுங்கன்னு சொல்றாங்க. எங்க போகணும்? நான் ஒரு கேள்வி கேளுங்க, நான் எங்க போகணும்? சுயத்துக்கு மறிக்க வேண்டும் என்கிற ஒரு கூடாரத்துக்கு போக வேண்டுமா? அல்லது இங்க இருந்து ஒரு கடல் தாண்டி போகணுமா? அல்லது நீங்கள் ஜெபம் பண்ண சொல்லுகிறீர்களா? நீங்க என்ன சொல்லுவீங்க? ஜெபம் பண்ண சொல்லுவீங்க. என்ன ஜெபம் பண்ண சொல்வீங்க? ஆண்டவர் நான் சுயத்துக்கு மறிச்சேன் சொல்லி நெஞ்சில அடிக்க சொல்றீங்களா? அதனாலதான் சொல்றேன், நூதனமான உபதேசம், இந்த உபதேசத்திலே கெட்டு போகிற எத்தனையோ பேர் உண்டு. எப்படி அடிக்க சொல்றீங்க? நெஞ்சில மறுபடியும் அடிக்க சொல்றீங்களா? குத்த சொல்றீங்களா? குத்திக்கிட்டே நான் சுயத்துக்கு மறிச்சிட்டேன், பிசாசை என்னை தொட முடியாதுன்னு சொல்ல சொல்றீங்களா?
அல்லது சுயத்துக்கு மரித்து விட்டேன்னு சொல்லி வெறுமனையா விசுவாசிக்க சொல்றீங்களா? நீங்க அப்படிதான் சொல்லுவீங்க, விசுவாசிக்க சொல்லுவீங்க. நான் சொல்றேன், ஒரு பெரிய பெருக்கல் அடையாளத்தை போட்டு விடுகிறேன். சுயத்துக்கு மரிச்சிட்டேன்னு சொன்னா யோகா கூட செய்யலாம். அப்படி அமைதியான நிலைமையிலே பணம் என்கிற ஒரு கேடு எனக்குள்ளே வந்து விடக்கூடாது, எல்லாவற்றையும் நான் விட்டு விடுகிறேன். இல்லை பிரியமானவர்களே, மரணம் அப்படிங்கிறது சுயத்துக்கோ, பொருளாசைக்கோ, பண ஆசைக்கோ, பதவி ஆசைக்கோ, கோபத்துக்கோ, பெருமைக்கோ, பொறாமைக்கோ, கசப்புக்கோ, அல்லது ஒட்டுமொத்த உலகத்தினுடைய ஆடம்பரங்களுக்கோ மரணம் ஒன்று சம்பவிக்கணும் அப்படின்னா, குமாரனுடைய மரணம் இல்லாமல் வேறு ஒன்றுக்கும் மரணம் சம்பவிக்காது. நான் எத்தனை நாள் உபவாசம் பண்ணி இருந்தாலும் என்னுடைய சுயம் மரித்து விட்டது என்பதை நான் ஊர்ஜிதப்படுத்தவே முடியாது. நான் என்னை மார்பில் எத்தனை தடவை அடித்து கொண்டாலும் சரி, என் சுயத்துக்கு மரித்து விட்டேன், இது இருதய ஆத்மாவே விளங்கிக்க, கட்டாயமா புரிஞ்சிக்க. மண்டையில 2 தட்டு தட்டி, சிலர் அப்படி லேசர் 2 தட்டு தட்டி, சிலர் ஞாபகத்துக்கு லேசர் 2 தட்டு தட்டுற மாதிரி மண்டையில 2 தட்டு தட்டி அல்லது 4-5 தட்டு தட்டி பாத்துக்க. மைண்டே கவனமாயிரு, சுயத்துக்கு மரிச்சங்கிறத உணர்ந்துக. எந்த பிடிதரமும் கிடையாது. குமாரனுடைய மரணத்துல தான் நம்முடைய ஒட்டுமொத்த மாம்சமும் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது. அதனாலதான் ரோமர் 6வது அதிகாரம் 6ஆம் வசனம் நமக்கு சைடுல கூட இங்க எழுதி போட்டிருக்கு. நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக பழைய மனுஷன், நம்முடைய பழைய மனுஷன் அவரோட கூட சிலுவையில் அறையப்பட்டது என்று அறிந்திருக்கிறோம். அது யார் இந்த பழைய மனுஷன்? கெட்ட சிந்தை உள்ள பழைய மனுஷன், தேவனுடைய சித்தத்துக்கு எப்பொழுதுமே எதிரடியாய் நிற்கக்கூடிய பழைய மனுஷன், எப்பொழுதுமே பணம் 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 என்று எப்பொழுதுமே பொருள் பொருள், காரு பங்களா இடம் வீடுன்னு சொல்லி அப்படிப்பட்ட பொருளாசையில நிறைந்திருக்கிற பழைய மனுஷன், உலகத்தின் ஆடம்பரம் 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 சொல்லி ஓடிக்கொண்டே இருக்கக்கூடிய பழைய மனுஷன், கெட்ட வார்த்தை, மன்னிக்க முடியாத சுபாவம், கோபம், எரிச்சல், பொறாமை, பெருமை, கசப்பு, கோல் சொல்லுதல், மூர்க்கம், இவைகள் அத்தனை ஒட்டுமொத்த பாவங்களையும் மாம்சீகத்தையும் உள்ளடக்கிய பழைய மனுஷன் எங்க மாண்டுட்டானா? கூட்டத்துல கிடையாது, ஜெபத்துல இல்ல, உபவாசத்துல இல்ல. எதுல மாண்டுட்டானா? கிறிஸ்துவின் மரணத்தில் மாண்டு விட்டான். அப்படின்னா இப்படிதான் பிரசங்கிக்கணும் அப்படின்னா எல்லா செய்தியிலும் கிறிஸ்துவின் மரணத்தை கொண்டு வரணும். ஆமா, எதுக்கு வெக்கப்படணும்? பரிசுத்தவான்கள் அப்படித்தானே சொன்னாங்க. எபேசு சபைக்கு எழுதினாலும் கிறிஸ்துவின் மரணத்தை கொண்டுதான் பரிசுத்த வாழ்க்கை இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. கொலோசி சபைக்கு எழுதினாலும் கிறிஸ்துவின் மரணத்தை கொண்டுதான் பரிசுத்த வாழ்க்கை இருக்குன்னு சொன்னாங்க. கலாத்திய சபைக்கு எடுத்துக்கிட்டாலும் சரி, எடுத்த உடனேயே கலாத்திய சபைக்கு அதுதான். எபேசு சபையை எடுத்துக்கொண்டா எபேசியர் 1 அதிகாரம் 7ஆம் வசனத்தில் கிறிஸ்துவின் இரத்தத்தை குறித்து பேசப்படுகிறது. கொலோசி சபை எடுத்துக்கிட்டா கொலோசியர் 1 அதிகாரம் 14ஆம் வசனம் 15ஆம் வசனத்தில் கிறிஸ்துவின் மரணத்தை குறித்து பேசுகிறார், கிறிஸ்துவின் இரத்தத்தை குறித்து பேசுகிறார். கலாத்திய சபை எடுத்துக்கொண்ட வீழ்ச்சி அடைந்து விட்டது, இதை நிலைநிறுத்துவதற்கு கலாத்தியர் 1 அதிகாரம் 4ஆம் வசனத்திலே அவர் நம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தினின்று விடுவிக்கும்படி நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார் என்று அவருடைய மரணத்தை குறித்து பேசுகிறார். வீழ்ச்சி அடைந்த சபையோ, வீழ்ச்சி அடைய ஏதுவான சபையோ, வீழ்ச்சி அடையாதபடிக்கு காப்பாற்றப்பட வேண்டிய நிலையோ, எப்பேற்பட்ட நிலையா இருந்தாலும் கிறிஸ்துவின் மரணம், அவருடைய பாடுகள் இல்லாமல், அவருடைய இரத்தத்தை காண்பித்து கொடுக்காமல் அப்படிப்பட்ட ஒரு மனிதனை, அப்படிப்பட்ட சபையை கர்த்தருக்குள்ளே நிலைநிறுத்த முடியாது. ஆகவேதான் உங்களோடு திறந்த மனதோடு பேசுகிறேன். சிலுவை பற்றிய உபதேசத்தில் நிலைத்திருங்கள். அதில்தான் நம்முடைய ஒட்டுமொத்த சுயமும் பூஜ்யம் என்கிற நிலைமைக்குள் வருகிறது. நான் ஒருவேளை இப்ப உங்களிடத்துல நீ நாடகம் பார்க்காதே, சினிமா பார்க்காதே, ஜாதி பார்க்காதே, கெட்ட வார்த்தை போடாதே, நீ 10 வருஷம் 15 வருஷம் யாரோடு பேசாமல் இருக்கியோ அவங்களோட போய் பேசு அப்படின்னு சொன்னா, அப்படிலாம் எனக்கு வரமாட்டுக்கு அப்படின்னு நீங்க சொல்லிடுவீங்க. நானும் அப்படிதான் நினைக்கிறேன், ட்ரை பண்றேன். டிவி ரிமோட் ஆஃப் பண்ணு நினைக்கேன், சினிமா பார்க்க கூடாது, நாடகம் பார்க்க கூடாது நினைக்கேன். ஆனா எனக்குள்ள ஒரு பாவ பிரமாணம் இருந்துகிட்டே இருக்கு. பவுல மாதிரி நம்ம போராட வேண்டியதுதான். பவுல் எப்படி எதுக்காக போராடினார் தெரியுமா? இன்னைக்குள்ள பிரசங்கங்கள் இருக்கு பாருங்க, அதுதான் அன்னைக்கு போராட்டம். நன்மை செய்ய வேண்டிய எண்ணம் இருக்கிறது, ஆனா நன்மை செய்யாமல், நான் விரும்புகிற நன்மை செய்யாமல் விரும்பாத தீமை செய்கிறேன், அதனால நான் அல்ல, எனக்குள் இருக்கிற பாவமே அப்படி செய்தது என்று சொல்லி ரோமர் 7ஆம் அதிகாரத்தில் தடுமாறுகிறாரு. இந்த தடுமாற்றத்துக்கு எங்கதான் விடுதலையை பார்த்தார் அப்படின்னு சொன்னா 8வது அதிகாரம் துவக்கத்தில் சொல்றாரு, கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்திலிருந்து விடுதலையாக்கிட்டே. அது என்ன ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம்?
அந்த ஆவியின் பிரமாணம் என்ன? நியாயப்பிரமாணம் மாதிரி ஒரு ஆவியின் பிரமாணத்தை கொடுத்துட்டாரோ? இப்படி செய்யாது இருப்பாயாக, சுயத்துக்கு மறிக்க வேண்டும் அப்படின்னு ஒரு நூதனமான ஆவியின் பிரமாணத்தை கொடுத்துட்டாரா? ஆவியின் பிரமாணம் அது இல்ல, கட்டளைகள் இல்ல. நீ அதை செய் இதை செய்யாதேங்கிற அந்த கட்டளைகள் கிடையாது. ஆவியின் பிரமாணம் என்னங்கிறது அடுத்த வசனத்துல சொல்லும் போது அப்போஸ்தலனாகிய பவுல் விடுதலை அடைந்த விதத்தை ரோமர் 8வது அதிகாரம் 2ஆம் வசனத்துல சொல்லிட்டு எப்படி எனில் விளக்கம் கொடுக்கிறார். அந்த ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மற்றும் பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தின் விடுதலையாக்கிட்டு, எப்படி எனில் மாம்சத்தினாலே பலவீனமாய் இருந்த நியாய பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படி. அப்படின்னா என்ன அர்த்தம்? நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாதது நன்மை செய்ய வேண்டிய விருப்பம் இருக்கு. கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பிறனுக்குள்ள யாதொன்று இச்சையாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, இதெல்லாம் நியாயப்பிரமாணம் எனக்கு சொல்லுது. இதெல்லாம் நான் விரும்புறேன், செய்ய முடியல. அதனாலதான் நூதனமான உபதேசத்துக்குள்ள போயிடாதீங்க. பைபிள் சொல்லுது, மாம்சத்தினாலே பலவீனமாயிருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு இன்னொரு பிரமாணத்தை மேல இருந்து இறக்கினாரு அப்படின்னு போடல. தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். மாம்சத்துலதான் பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்க, நம்ம மாம்சத்துல கிடையாது. அப்படின்னா பவுல் ஏன் போராடணும்? எனக்குள்ள பாவம் இருக்குன்னு சொல்லிட்டாரு. இந்த மாம்சத்துல பரிசுத்த வாசம் பண்ண மாட்டேங்குது, பாவம் தான் வாசம் செய்யுது. போராடுறாரு. நிர்பந்தமான மனுஷன் நான், யார் இந்த மரண சரீரத்தை விடுதலையாக்கு என்னை விடுதலையாக்குவார்னு சொல்லி கதறி கொண்டு இருக்கிறாரு. இந்த மாம்சத்துல பாவம் தான் இருக்கு, பாவத்தை ஆக்கினுக்கு உட்படுத்துற விஷயம் இல்லை. அவ எங்கதான் இதை கண்டு கொண்டாருங்க கேட்டா, கிறிஸ்துவின் சிலுவையின் மூலமாய். அதைத்தான் அங்க அவர் சொல்லுகிறார். தேவனே செய்யும்படிக்கு என்ன செஞ்சாரா? பாவ மாம்சத்தின் சாயலாம். அது என்ன தேவனே செய்யும்படிக்கு? நியாயப்பிரமாணத்தை கொடுத்ததும் தேவன் தானே, அதையும் தேவன் தானே செஞ்சாரு. அப்ப என்ன புதுசா தேவனே செய்யும்படிக்கு? அங்க கட்டளையா கொடுத்துக்கிட்டே இருந்த. இன்னைக்கு கட்டளை கொடுக்குறாங்கல்ல, பணாசு இருக்கக்கூடாது பாத்துக்கங்க, வீட்டுல சினிமா ஓடக்கூடாது பாத்துக்கங்க. இது நமக்கு நல்ல செய்தியாயிருது. பணம் பணம் பணம்னு கேட்கிற, செழிப்பை பத்தி பிரசங்கிக்கிற பிரசங்கிமார்களுக்கு மத்தியில இப்படி அழகா பேசுறாங்க பாத்தீங்களா? கோபத்தை விட்டு விடுங்கள். நமக்கு அது நல்லா தெரியுது. நான் சொல்றேன், அதை விட இதுதான் பெரிய வஞ்சகம். அதை விட இதுதான் பெரிய வஞ்சகம். அது வெட்ட வெளிச்சமா தெரியுது அவன் திருடன் சொல்லி. இது என்ன தெரியுதுன்னா, ஆட்டுத்தோலை பொறுத்து ஓனா. இதுதான் நியாயப்பிரமாணம் கொடுத்ததும் தேவன் தானே, தேவன் தானே செஞ்சாரு, தேவன் தானே வேலையை செஞ்சாரு. சீனை மலையில இறங்கி வரணும், மோசைக்கு இந்த ஜீவனுள்ள கற்பனைகளை கொடுக்கணும்னு சொல்லி தேவன் தானே அந்த வேலையை செஞ்சாரு. தேவனே செய்ய முடிக்கணும். என்ன இதுங்க புதுசா எழுதுறாரு? அதான் கவனிக்க வேண்டியது இருக்கு. வார்த்தையை கொடுத்துக்கிட்டே இல்ல. எரேமியா மூலம் எத்தனை வார்த்தைகள் வந்துச்சு, கீழ்படிஞ்சாங்களா? எரேமியா மூலம் எத்தனை பிரசங்கங்கள், எசேக்கியேல் மூலமா எத்தனை பிரசங்கங்கள், தானியேல் மூலமா பிரசங்கம், இன்னும் எத்தனையோ மனிதர்கள் மூலமா பிரசங்கம் வந்துகிட்டே இருக்கு. அப்போ தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும். பாவம் போக மாட்டேங்குன்னு தான் பவுல் போராடிட்டு இருக்காரு. அப்ப பாவமே போ, நான் உன்னை ஒப்பு கொடுக்கிறேன், இப்பொழுது நான் கடிந்து கொள்ளுகிறேன், இப்பொழுதே நான் பாவத்துக்கு மறிக்கிறேன், நான் நம்புகிறேன். என்ன நம்பிக்கை? நான் என்ன நம்பிக்கை வாழுதுன்னு நான் கேட்கிறேன். சுயத்துல என்ன நம்பிக்கை வாழுதுன்னு நான் கேட்கிறேன். அப்ப குமாரன் தேவையே கிடையாது. அப்போ நான் எனக்கு நானே தீர்மானிச்சுக்கலாம். அப்படின்னா தான் எரேமியாவுடைய பிரசங்கமே நமக்கு போதுமே. எரேமியாவுடைய பிரசங்கத்தை கேட்டு, ஆமா நம்ம சுத்தமா வாழணும், பரிசுத்தமா வாழணும், தேவனுக்கு எதிராக எதுவும் செஞ்சிடக்கூடாது, தேவனே நமக்கு கீழ்ப்படிந்து நான் நடக்கிறேன் ஆண்டவரே, இப்படி சொல்லிட்டு நம்ம பரிசுத்தமா வாழ்ந்துடலாமா? நீ நிறைய பேர் இப்படிலாம் நினைக்காங்க. தேவனே இசப்பா, இசப்பா நீங்க தான்ப்பா எனக்கு எல்லாம்ப்பா, நீங்க தான்ப்பா, உங்க 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 இது ஒத்தாசெல்லாம் என்னால வாழ முடியாதுப்பா. இருக்கட்டும், 1000 இருக்கட்டுமே. நான் இத கேலியாகவும் பண்ணல. குமாரனுடைய மரணம் இல்லாம இந்த சென்டிமெண்ட்லாம் நமக்கு ஒத்துவே வராது. சென்டிமெண்ட்லாம் ஆண்டவர் வந்து செயல்படவே மாட்டார். இந்த சென்டிமெண்ட் இருந்ததுன்னா நீங்க யோசிச்சு பாருங்க. மனோவா அழலையா, மன்னிக்கவும் மனாசே அழலையா, ஆகாப் கதறலையா? எல்லாம் கதறாங்க, கெஞ்சுறாங்க. மனாசையினுடைய கெஞ்சலுக்கு அவர் இறங்கினாரு. அப்ப மனாசையை பார்த்து படிச்சுட்டு 2 நாளாம் 33 அதிகாரத்தை பார்த்துட்டு 32 33 பார்த்துட்டு நம்மளும் மனாசை போல கெஞ்சினா கர்த்தர் இறங்கிடுவான்னு சொன்னாதான் கிறிஸ்து வர வேண்டிய அவசியமே இல்லையே. மனாசைக்கு கிறிஸ்து சிலுவையில் அடிக்கப்பட்டாருன்னு சொல்லி தெரியணுமா? கிறிஸ்துவ சிலுவையில் அடிக்கப்பட்டாருங்கிற காட்சி அவன் காணணுமா? வேண்டாமே. கர்த்தரை நோக்கி கெஞ்சுறது தான் பழைய ஏற்பாடுல இருக்குது. கெஞ்சினான் இருக்கு, மோசே அவரை நோக்கி கெஞ்சி பிரார்த்தித்தான் இருக்கு. இரவும் பகலும் ஜெபிக்கிறதுக்கு எதுக்கு? சாமுவேலை பார்த்தா இரவு முழுசும் ஜெபிச்சிருக்கிறாரு.
மோசே இரவும் பகலும் தேவ சமூகத்துல காத்திருக்காரு. ஒரு நாள் 2 நாள் 40 நாள் இருந்திருக்காரு. விடாப்படியா ஜெபிக்கணும், ஜெப வாழ்க்கையை பேசுகிறதுக்கு இது போதாதா? பவுல் வந்து கொலோசியர் 4 அதிகாரத்தை சொல்லிக் கொடுக்கணுமா? இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் சொல்லிக் கொடுக்கணுமா? இல்லை பிரியமானவர்களே, நம்ம ட்ராக் தான் தவறிடக்கூடாது. கிறிஸ்துவின் அன்பை, கல்வாரி அன்பை ருசி பார்க்கிற இடத்துலதான் ஒட்டுமொத்த பரிசுத்த வாழ்க்கையும் வெளிப்படுத்தப்படும். மற்றபடி அல்ல, மற்றபடி அல்ல. அதனாலதான் திரும்ப திரும்ப இந்த கூட்டங்கள் எல்லாம் உங்களோடு பகிர்ந்து கொள்ளுகிறோம். ஆதியாமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் எவ்வளவு நாள் உயிரோடு இருக்க போறோமோ எனக்கு தெரியாது. இருக்கிறதுக்குள்ள அது உபாமத்தோட முடியுமான்னு தெரியாது. அது லேவியராமம் வரைக்கும் வந்தாலும் வரலாம், அதுக்குள்ளேயும் போனாலும் போய் சேரலாம். எவ்வளவு நாள் இருக்குதோ ஒவ்வொரு பேஜிலுமே, in each and every page of the Holy Bible, Christ crucified is explicitly revealed. கிறிஸ்து, சிலுவையில் அறியப்பட்ட கிறிஸ்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறார். அவர் இல்லாமல் பரிசுத்தமாய் வாழ முடியவே முடியாது. அதனால அப்போஸ்தலன் பவுல் இந்த ரகசியத்தை அறிந்தனால்தான் சொன்னார், கிறிஸ்துடனே கூட சிலுவையில் அறியப்பட்டு ஆயினும் பிழைத்திருக்கிறேன். ஏன்னா கலாத்திய சபை சோரம் போனது. கலாத்திய சபை மாம்சீகமான கிரியைகளுக்கு இடம் கொடுத்துட்டு, மாம்சீகமா நடந்தும் கர்த்தரை பிரியப்படுத்தலாங்கிற நூதனமான உபதேசத்துக்கு போனதுனால, இதை செய், அதை செய்யலாம், அதை செய்யாது, இப்படிப்பட்ட நூதனமான நியாயப்பிரமாணத்துக்கு இடம் கொடுத்தாலும் நாம் தேவனை பிரியப்படுத்தலாம் சொல்லும் போதுதான் அப்போஸ்தலன் பவுல் இந்த சபையை சீர்படுத்துகிற முகாந்தரமாய் ஆவியானவர் கொடுத்த வெளிச்சத்தை வெளிப்படுத்துகிறார். பிழைத்திருக்கிறது இனி நீ கிடையாது, கிறிஸ்து தான் பிழைத்திருக்கிறார். அந்த இடத்துக்கு உண்மையாவே வர வேண்டுமே ஆனால் கிறிஸ்துடனே கூட நீ சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறாய் என்பதை விசுவாசி அப்படின்னு சொல்லி கொடுத்தார். கிறிஸ்துடனே கூட சிலுவையில் அறையப்பட வேண்டுமா, இல்ல அறையப்பட்டிருக்கிறது விசுவாசிக்க வேண்டுமா? அறையப்பட்டிருக்கிறது விசுவாசிக்க வேண்டும். பைபிள்ல நிருப வாக்கியங்கள் ஒரு இடத்துல கூட நாம் அவரோட மரிக்க வேண்டும் என்று எழுதப்படவே இல்லை. அதனால டை டு செல்ஃப், டை டு த லஸ்ட் ஆஃப் மணி, டை டு த லஸ்ட் ஆஃப் ப்ரைட், இதெல்லாம் பைபிள்ல கிடையவே கிடையாது. பைபிள்ல இல்லவே இல்லை. அப்படி நான் எடுப்பேன் அப்படின்னா இனிதான் கிறிஸ்து மரிக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்லக்கூடியவனா இருந்து விடுவேன். அது தேவதூஷணம், தேவனுக்கு ஏற்காத காரியம். பிரியமானவர்களே, எளிமையானது. பிரியமானவர்களே, கிறிஸ்து மரிச்சாரா மரிக்கலையா? மரித்து விட்டார். நான் இந்த சத்தியத்தை அறியும் போது நானும் அவரோடு கூட மரித்து விட்டேன். அவ்வளவுதான். அதான் பவுல் பேசுற இடத்துலாம் பாருங்க, கிறிஸ்துடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். அப்ப இந்த சத்தியத்தை எவ்விதமாய் இவர் அறிந்து கொண்டார்? இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார் என்கிற இந்த சத்தியத்தின் மேன்மை ஏன் கலாத்திய சபைக்கு காண்பிக்கப்பட வேண்டும்? ஏனென்றால் கலாத்திய சபை மாம்சீகமாய் வாழ்ந்து கொண்டிருந்தது. அப்ப அந்த சபையை பார்த்து நீ என்ன செய், மாம்சத்தை கலைந்து விடு, மாம்சத்தின் கிரியைகள் என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு சொன்னார்ல. மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் இருக்கின்றன அவையாவனு சொல்லி ஒரு பெரிய பட்டியல் போடுறாரு. அந்த பட்டியலை தான் இன்னைக்கு ஊழியர்கள் போட்டுட்டு இருக்காங்க. நான் சொல்ல பெரிய பட்டியலை போடுங்க, போட்டுட்டு கொஞ்சம் கீழே இறங்கி வந்தீங்கன்னா 20, 21, 22, 21, 20, 19, 20 நீங்க மாம்சத்தின் கிரியைகளை காமிச்சு கொடுத்துட்டே வரீங்கல்ல, அப்படியே காமிச்சு கொடுங்க. பைபிள் படியே காமிச்சு கொடுங்க. கோபம், எரிச்சல், பொறாமை, பெருமை, களியாட்டு, விபச்சாரம், எல்லாம் வேசித்தனம், எல்லா மாம்சத்தின் கிரியைகளையும் காமிச்சு கொடுத்துட்டே போயிடாதீங்க. காமிச்சு கொடுத்துட்டு அது அவ்வளவும் சிலுவையில மாண்டு கிடக்கு அப்படிங்கிறதையும் காமிச்சு கொடுத்துருங்க. அப்படித்தானே 24 வசனத்துல வாசிக்கிறோம். 18, 19 மாம்சத்து கிரியைகள் வெளியரங்கமாக இருக்கணும்னு சொல்லி வெட்டா வெளிச்சமா அத்தனை மாம்சத்து கிரியைகளையும் காமிச்சு கொடுத்துட்டு ஒட்டு மொத்தத்தையும் காமிச்சு கொடுத்து அவ்வளோத்தையும் எங்க ஏத்திட்டாரு? சத்தமா சொல்லுங்க, சிலுவையில ஏத்திட்டாரு. அவ்வளவுதான். நீங்க அதே மாதிரி தான் அந்த பாட்டை கேட்டேன், இந்த பாட்டை கேட்டேன்னு சொல்லி அப்படி கேட்காம எல்லா பாட்டையும் என்ன செஞ்சிருங்க, பென்ட்ரைவ்ல ஏத்திருங்க. மொத்தமா ஏத்திட்டீங்கன்னா எல்லாம் பத்திரப்பட்டிருக்கும். அதே மாதிரி அந்த மாம்சத்தின் கிரிய கோபத்தை பத்தி ஊழியக்காரங்க பேசிட்டாங்க, அருமையா பேசிட்டாங்க. அநேக இடங்கள்ல பணத்தை குறித்து பேசுகிற ஊழியர்கள் பெருகி இருக்கிற காலத்துல கோபத்திலிருந்து விடுதலை பெறு சூப்பரா பேசிட்டாங்க. அதான் வஞ்சகம் சொல்றேன். உடனே ஊழியர் வேற சொல்லி, நான் 18 வருஷமா நான் கோபத்திலே இருந்தேன். அதுல வேற சாட்சி வேற, நான் 50 வருஷம் ஊழியத்துல ரொம்ப பெருமையா இருந்தேன், 30 வருஷம் கிட்ட பெருமையா இருந்தேன், கர்த்தர் இந்த பெருமையை உடைத்தார். சொல்றதுக்கு வெட்கப்படுங்க ஐயா, சொல்றதுக்கு வெட்கப்படுங்க. எப்படி உடைத்தார்னு சொல்லி கொடுங்க. சிலுவையில அந்த பெருமையை உடைத்து விட்டார். நீங்க கிறிஸ்துவ மகிமைப்படுத்த மாட்டீங்களே, அவ்வளவு அந்த மாம்சத்தின் கிரியைகளை எல்லாம் காமிச்சு கொடுத்துட்டு கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள் காமிச்சு கொடுத்துட்டாங்க. சிலுவையிலே அறைந்திருக்கிறார்கள். சிலுவை இல்லாமல் ஏது பரிசுத்தம்? சிலுவை இல்லாமல் ஏது பாவத்திலிருந்து விடுதலை? அப்ப கிறிஸ்து மரித்தது வீணா இருக்குமே.
அதுதான் பவுல் சொல்றாரு. நீங்க வேணா வாசிச்சு பாருங்க, கலாத்தியர் 2வது அதிகாரம் 20வது வசனத்தை மட்டும் பார்த்துடாதீங்க, 21 பாருங்க. 20 சொல்றாரு, கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். இப்பொழுது நான் என் மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ, என்னிடத்தில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றி விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். அதோட முடிக்கல, அதுக்கு அடுத்துதான் அந்த அதிகாரமே முடியுது. நான் தேவனுடைய கிருபை என்னாக்குறது இல்ல, விருதாவாக்குறது இல்லை. நீதியானது நியாயப்பிரமாணத்தினாலே வருமானால், சொல்லுங்க, அநேக பிரசங்கள்ல கிறிஸ்து மரித்தது வீணா இருக்குதே. நியாயப்பிரமாணத்தினால வரும்னா, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கர்த்தாவே எங்களுக்கு இரங்கி கருத்துடன் இந்த பிரமாணத்தை கை கொள்ள இதயத்தை ஏவியருளும், கொலை செய்யாதிருப்பாயாக. எங்கேயோ ஒரு இடத்துக்கு கொண்டு போற மாதிரி இருக்கு இந்த சத்தங்கள்லாம் பார்த்தா. These voices bring us back to the law. அதனாலதான் தேவ பிள்ளைகள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது இருக்கு. அதனாலதான் சொல்றேன், நீதியானது நியாயப்பிரமாணத்தினாலே வருமானால் கிறிஸ்து மரித்தது வீண். கொலை செய்யக்கூடாது, களவு செய்யாதே, திருடாதே. எவ்வளவு போல்டா நான் பேசினாலும் கர்த்தாவே அந்த இடத்து தான் வர வேண்டியது இருக்கு. விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாது. பிரியமானவர்களே, அதான் பவுல் சிலுவையை காமிச்சு கொடுத்துட்டு அடுத்து நீதியானது பாருங்க, அழகா சொல்றேன், நான் தேவனுடைய கிருபை விருதாவாக்குறல. இன்னைக்கு அதனாலதான் சொல்றேன், பிரசங்கள் கர்த்தருடைய கிருபை விருதாவாக்குறதோன்னு எனக்கு பயமா இருக்கு. சுயநீதியிலே வாழ சொல்றாங்க. சகோதரி பெருமையை கலந்து போடுங்க, மனைவிட்ட ஒப்புரவாங்க, சூப்பர், ரொம்ப கரெக்ட். சிலுவை இல்லாம அங்க ஒப்புரவாதல் வராது, சிலுவை இல்லாமல் அங்க அன்பு வராது, சிலுவை இல்லாமல். ஏன்னா கிறிஸ்துவின் சாயல் தான் இந்த உயிர்த்தெழுதலின் சாயல். அது வெளிப்பட வேண்டுமானால் நான் கிறிஸ்துடனே கூட மரித்து விட்டேன் என்கிற சத்தியத்தை விசுவாசிக்க வேண்டும், எக்காலத்தில் விசுவாசிக்க வேண்டும். அதனாலதான் சொல்ற, தேவனுடைய கிருபையை நான் விருதாவாக்குறது இல்லை. நீதியானது நியாயப்பிரமாணத்தினாலே வருமானால் கிறிஸ்து மரித்தது அவ்வளவுதான். அப்படின்னா அவர் மரிக்கலன்னு சொல்றாங்க, மரிச்சது வீண் சொல்றாங்க. சொல்லிட்டு தான் அடுத்த வார்த்தை ஹார்டா இருக்கு, புத்தி இல்லாத கலாத்தியரே. அடுத்து ஆரம்பிக்கும் போது சொல்லிட்டார், அது உண்மையில என்ன தெரியுமா, முட்டாள்களே அப்படின்னு சொல்றார். Ye foolish Galatians, ye foolish Galatians. எதுக்கு இதை காமிச்சு கொடுத்துட்டு முட்டாள்களே சொல்லி சொல்றாரு தெரியுமா? அறிவில்லாதவர்களை. சில சத்தம் மூலமா பாத்துறீங்களா, உனக்கு அறிவு இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. பயங்கரமா இருக்கும், சொல்லுன்னு பிடிக்கும். எதை வச்சு கேட்காரு பாத்தீங்களா? அறிவு, உனக்கு அறிவு இல்லையா அப்படின்னு கேட்காரு. அறிவில்லாத கலாத்தியர்களே, அதான் சொல்றாரு. Ye foolish இல்ல, ye fools, ye Galatians fools அப்படின்னு சொல்றாரு. முட்டாள்களே அப்படின்னு சொல்றாரு, புத்தி இல்லாத கலாத்தியரே. யோசிச்சு பாருங்க, சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமற் போகத்தக்க. அப்ப எது சத்தியத்துக்கு கீழ்ப்படிய பண்றது? அதுதான் நம்ம யோசிக்க வேண்டியது இருக்கு. அது தொடர்ந்து சொல்றார், இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டவராக உங்கள் கண்களுக்கு முன் உங்களுக்குள்ளே பிரத்யட்சமாய் வெளிப்படுத்தப்பட்டிருந்தாரு, அதை நீங்க அறியலையா அப்படின்னு கேட்கிறாரு. ஆக பிரியமானவர்களே, கிறிஸ்துவின் சிலுவை பற்றிய உபதேசத்தில் நாம் நிலைத்திருக்க வேண்டியது அவசியமானது. அதனால 2 விசேஷித்த அந்த வார்த்தைகள், அந்த வசனத்தை உங்களோட சுருக்கமாய் பகிர்ந்து கொண்டு எனக்கு ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே நான் அந்த செய்தியை நான் முடிக்க வாஞ்சிக்கிறேன். அவருக்கு எப்பொழுதுதான் மகிமையும் புகழ்ச்சியும் உண்டாகுது. அவருக்கு எப்பொழுது மகிமை உண்டாகிறது? எபிரேயர் 13வது அதிகாரத்துக்கு நாம் வரும்போது, எபிரேயர் 13வது அதிகாரம் 20-21 நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். நித்திய உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே ஆடுகளுடைய பெரிய மேய்ப்பரான நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தோரிலிருந்து ஏறி வர பண்ணின சமாதானத்தின் தேவன் இயேசு கிறிஸ்துவை கொண்டு தமக்கு முன்பாக பிரியமானதை உங்களில் நடப்பித்து நீங்கள் தம்முடைய சித்தத்தின்படி செய்ய உங்களை சகலவித நற்கிரியையிலும் சீர்பொருந்தினவர்கள் ஆக்குவாராக, அவருக்கே என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக, ஆமீன் என்று சொல்லி இங்க எழுதப்பட்டிருக்கிறது. சொல்லிட்டு அவர் சொல்றாரு, சகோதரரே, நான் சுருக்கமாய் உங்களுக்கு எழுதின இந்த புத்திமதியான வார்த்தைகளை நீங்கள் பொறுமையாய் ஏற்றுக்கொள்ளும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன் என்று இங்கு சொல்லுகிறார். ஒருவேளை நமக்கு ஆச்சரியமா இருக்கலாம், இந்த எபிரேயனாக்கியோனுக்கு கிடைக்கப்பெற்ற மகா பெரிய மேன்மையான வெளிப்பாடு என்ன அப்படின்னு சொன்னா, எபிரேய புஸ்தகம் 1வது அதிகாரம் ஆரம்பிக்கும் போதும் குமாரனை கொண்டு ஆரம்பிக்கும்,
முடிக்கிற சமயத்தையும் பார்த்தீங்கன்னா குமாரனை கொண்டே முடியும். அதிலும் விசேஷமா குமாரனுடைய மரணம் உயிர்த்தெழுதலை கொண்டு ஆரம்பிக்கிற இடம், இங்கேயும் மரணம் மற்றும் உயிர்த்தெழுதலை சாயல தான் முடியும். எபிரேயர் 1வது அதிகாரம் 6ஆம் வசனம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆரம்பத்திலே நம்ம அதிகமாக தியானித்திருக்கிறோம். எபிரேயர் 1வது அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து பார்க்கும் போதும், பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன் இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் திருவுளம் பற்றினாராம். எப்படி? இவரை சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார், இவரை கொண்டு உலகங்களையும் உண்டாக்கினார். இதெல்லாம் உலகம் உண்டானதை குறித்து சொல்லப்பட்டு, இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொர்பமாய் இருந்து, அப்படின்னா அவர் சொர்பமாய் இருந்தவர். அடுத்து என்ன போட்டிருக்கு பாருங்க, அதான் வானத்தில் இருந்தவர், மகா மேன்மையை கொண்டிருந்தவர். இவர் அவருடைய மகிமையின் பிரகாசம் அப்படின்னு அர்த்தம். இவர் பிதாவுடைய ஒரே தன்மை உடையவராய் இருந்தார். அப்படி இருந்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமை உள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய், அடுத்த பகுதியை பாருங்க, தம்மாலே தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி உன்னதத்தில் உள்ள மகத்துவமானவருடைய வலது பாரிசத்திலே உட்கார்ந்தார். இப்ப ஒரே வசனத்துல அண்டசராசரங்களை படைத்தவர் என்கிற வெளிப்பாடு, தேவனுடைய ஒரே தன்மை உடையவர் என்கிற அந்த வெளிப்பாடு, அதை தொடர்ந்து மேலிருந்தவர் கீழே வந்து நம்முடைய ஒட்டுமொத்த பாவங்களை நீக்குகிற சுத்திகரிப்பை உண்டு பண்ணின வெளிப்பாடு, அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் எழுந்த காரியம், அங்கே மகத்துவமான அந்த பிதாவிடத்தில் வலது பரிசத்துல உட்கார்ந்தாராம். ஒரே வசனத்துல இவ்வளவு வெளிச்சத்தை காண்பித்து கொடுக்கிற இந்த முதல் பகுதியை பார்க்கிறோம். அதே போலதான் இதனுடைய கடைசி பகுதியில பார்த்தீங்கன்னா, முடிக்கும் போதும் அவரை கொண்டுதான் முடிக்கிறாங்க. அதுக்கு இடையில சொல்லப்பட்ட எல்லா சத்தியங்களும் எதன் அடிப்படையில் தான் நமக்கு சாத்தியமாகும் அப்படின்னு சொன்னா, அதுக்குள்ள காண்பிக்கப்பட்டிருக்கிற நித்திய பிரதான ஆசாரித்துவம், பூரண பலி, நித்திய சுத்திகரிப்பு, நித்திய பாவ நிவர்த்தி, பாவ நிறுத்தினா நித்திய ரட்சிப்பு என்று சொல்லப்பட்டிருக்குது. இதெல்லாம் நம்ம எப்படி சுதந்திரிக்க முடியும்னா, குமாரனுடைய மரணம், அவருடைய அடக்கமற்ற உயிர்த்தெழுதலின் மூலமாய். அதான் எபிரேயர் 13வது அதிகாரத்திலே பார்க்கிறோம், கடைசி பகுதியிலே, நித்திய உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே. பாருங்க, முதல்ல ஆரம்பிக்கும் போது ரத்தத்தை கொண்டு அவர்தான் பலியானார் என்கிற விலையேறப்பட்ட சத்தியத்தை கொண்டு வருகிறார். இங்கேயும் சொல்லுகிறார், நித்திய உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே ஆடுகளுடைய பெரிய மேய்ப்பரான நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தோரிலிருந்து ஏறி வரை பண்ணின சமாதானத்தின் தேவன் தான் எதுல கொண்டு வர முடியும்? இயேசு கிறிஸ்துவை கொண்டு தமக்கு முன்பாக பிரியமானதை உங்களில் நடப்பித்து நீங்கள் தம்முடைய சித்தத்தின்படி செய்ய உங்களை சகலவித நற்கிரியையில. அப்போ என்ன அர்த்தம்? நற்கிரியைகள், சகலவித நற்கிரியை என்ன அர்த்தம்? நடைமுறை வாழ்க்கையிலே பரிசுத்தமாய் வாழ்வது, எல்லா விதமான நற்கிரியைகளையும் வெளிப்படுத்தி வாழ்வது, நல்ல சுபாவங்களை வெளிப்படுத்தி வாழ்வது, அதெல்லாம் எது மூலமா தான் வச்சிருக்கிறாருன்னா, நித்திய உடன்படிக்கையின் இரத்தத்தை கொண்டுதான் ஏற்படுத்துகிறார். ஆடுகளுடைய பெரிய மேய்ப்பர், ஆடுகளுடைய பெரிய மேய்ப்பர் அவரை கொண்டு. அதனாலதான் அவர் சொல்றார், இயேசு கிறிஸ்து மூலமாய் அவருக்கு சித்தமானபடி நம்மிலே அவர் நடப்பிக்கிறாராம். அவருக்கு சித்தமானதை நம்மிலே நடப்பிக்கிறாராம். வேற எதிலையும் தேவ சித்தம் வெளிப்படாது. அழகாங்க சொல்லப்பட்டிருக்கு. அவர் மரித்தோரிலிருந்து எழுப்பி அதே அந்த இயேசு கிறிஸ்துவை கொண்டு தமக்கு முன்பாக பிரியமானதை உங்களில் நடப்பித்து. அதனால தேவனுக்கு பிரியமாய் வாழ்வது எப்படி? ஹவு டு பிளீஸ் காட் அப்படிங்கறது ஏதோ ஒரு கருத்தரங்கு போகணுமா? அது தேவனுடைய சித்தத்தை அறிவது எப்படி? தேவ சித்தத்தை செய்வது நான் எப்படி செய்து விடுவேனா? தேவ சித்தத்தை நிறைவேற்றுவது எப்படி? நீங்க இன்னும் சந்தேகப்பட வேண்டாம். இந்த வெளிச்சத்துக்குள்ளே உங்களுடைய வாழ்க்கையை அமைய பண்ணுவீர்கள் என்றால் நிச்சயமாகவே அவர் பிதாவாகிய தேவன் தமது சித்தத்தை நம்மிலே நடப்பிப்பார். யாரை கொண்டா? யாரை கொண்டுன்னு போட்டிருக்கு? இயேசு கிறிஸ்துவை கொண்டு. அல்ல, இயேசுவை கொண்டுன்னு சொல்லல அவரு. இயேசு கிறிஸ்து ஏன் சொல்றாருன்னா, இயேசு என்பவர் மனுஷகுமாரனுடைய சாயலுக்குரியவர், கிறிஸ்து என்பவர் தேவகுமாரனுடைய சாயலுடையவர். அப்ப தேவகுமாரனாகிய கிறிஸ்து தான் உங்களையும் என்னையும் மீட்கும் பொருளாக நமக்கு நித்திய ரட்சிப்பு உண்டாக காரணர் ஆகும்படியாக அவர் வானத்திலிருந்து இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். தேவகுமாரனாகிய கிறிஸ்து மனுஷகுமாரனா இயேசு என்கிற பெயர்ல வெளிப்பட்டார். அதுதான் இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவு. அதனால்தான் சொல்றார், இயேசு கிறிஸ்துவை கொண்டு, மனுஷகுமாரனும் தேவகுமாரனும் ஆகிய கிறிஸ்து இயேசுவை கொண்டு.
மனுஷகுமாரனும் தேவகுமாரனும் ஆகிய இயேசு கிறிஸ்துவை கொண்டு, தேவகுமாரன் மனுஷகுமாரன் அந்த பூமியில வெளிப்பட்டாரு, மாம்சத்தை இரத்தத்தை உடையவராய் சிலுவையிலே பாடுபட்டு நமக்காக இரத்த சிந்தி ஜீவனை கொடுத்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் எழுந்து தேவனுடைய வலது பரிசத்திலே இன்றைக்கும் நமக்காக பரிந்து பேசுகிறவராய் வீற்றிருக்கிறாரே, அவரை கொண்டு, வேற எது கொண்டு கிடையாது. என்னுடைய வைராக்கியத்தை கொண்டு பிதாவானவர் தமக்கு சித்தமானதை என்னிலே நடப்பிப்பார்னு சொல்லி சொல்ல முடியுமா? இல்ல. யாரை கொண்டா? இயேசு கிறிஸ்துவை கொண்டு, மாம்சத்தில் வெளிப்பட்ட கிறிஸ்துவை கொண்டு. அதனால இந்த பலி இல்லாமல் தேவ சித்தெல்லாம் பெயராதீங்க. தேவ சித்தத்தை அறிவது எப்படிங்கிற புஸ்தகத்தை நீங்க வாசித்தாலும் பரவாயில்லை. ஆனா அங்கே கிறிஸ்துவின் பலி இல்லாமல் தேவ சித்தத்தை செய்யவே முடியாது. தேவ சித்தத்தை செய்ய முடியாது. அதான் சொல்றாரு, தமக்கு முன்பாக பிரியமானதை உங்களில் நடப்பித்து நீங்கள் தம்முடைய சித்தத்தின்படி செய்ய. யாரை கொண்டு? அதுதான் அழுத்தம் கொடுத்துக்கிட்டே இருக்க வேண்டியது. இயேசு கிறிஸ்துவை கொண்டு, இயேசு கிறிஸ்துவை கொண்டு. இயேசு கிறிஸ்து அப்படி தனிப்பட நீங்க பொருள் பிடிச்சு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இயேசு அப்படின்னா மனுஷகுமாரன், கிறிஸ்து என்பவர் தேவகுமாரன். அவர் வானத்தில் இருக்கும்போது இயேசுங்கிற பேர்லாம் முந்தைய நாட்கள் அவர் கொடுக்கப்பட்டதா பைபிள்ல இல்லை. ஆனா தேவகுமாரன் இந்த பூமியில வெளிப்படும் போது அவருக்கு என்ன பெயரிடுவார்களாக என்று சொன்னாரு? இயேசு என்று பெயரிடுவார்களாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. ஆக பிரியமானவர்களே, தேவ சித்தத்தை நாம் இவ்விதமாய் நிறைவேற்ற அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆக இயேசு கிறிஸ்துவை கொண்டுதான் அவருக்கு பிரியமானதையும் அவருடைய சித்தத்தின்படி செய்ய நம்மளை ஆண்டவர் வழி நடத்துகிறார் என்கிற விசேஷத்தை நீங்கள் நானும் அறியாதிருக்க வேண்டாம். ஆக ஆனபடினால் இன்றைக்கு நாம் கேட்கிற எல்லாம் நான் ஆலோசனையாக உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். ஆலோசனையாக பகிர்ந்து கொண்டிருக்கிற இந்த விசேஷித்த வார்த்தைகளை தயவு செய்து உங்களுடைய இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளுங்கள். ஒருவேளை நீங்க நினைக்கலாம், ஐயா நீங்க இப்படிலாம் சொல்றதா இருந்தா இப்படி ஒரு நிலவரத்துக்குள்ள வந்தவங்க நிறைய பேர் இல்லையே அப்படின்னு நினைக்கலாம். நிறைய பேர் இல்லாட்டாலும் பரவாயில்லை. நோவா ஏறக்குறைய 100 வருஷம் நீதியை பிரசங்கிச்சிருக்கிறான். ஆனா வந்து சேர்ந்த கூட்டம் எத்தனை பேர் தெரியுமா? வெறும் 7 பேர் தான். நோவாவை சேர்த்த 8 பேர் தான். ஆனா அதுவும் பாருங்க, வெளியில இருந்து இல்ல, வீட்டுக்குள்ள மட்டும்தான் அந்த சத்தத்துக்கு செவி கொடுத்தல் உண்டாயிருக்கு. வெளியில் யாரும் கேட்கல. அதனால நோவா நடத்தின சபை இது வெறுமையான சபையா? தேவ சித்தம் இல்லாத சபை ஊழியத்தை செஞ்சிட்டாரா? தேவ சித்தம் இல்லாத ஊழியத்தை அவர் செஞ்சிட்டார் நினைக்கீங்களா? இல்லை. மோசே செஞ்ச ஊழியத்துல 2 பேர் தான் தேர்னாங்க. அத்தனை லட்சங்கள்ல அவ்வளவு விழுந்து போயிட்டு. சரி, இன்னும் நம்ம நிறைய விஷயங்களை கேட்கதான் போறோம். சில சொல்லுவாங்க, இப்படி செல்வகுமார் நடத்துற ஊழியம் இந்த இப்படி நேருக்காலி சபைன்னு சொல்லி இப்படி ஓடினாங்க, எல்லாம் இதுல நிக்க முடியாம விழுந்தான் போனாங்க, ஏன்னா அவங்க நடத்துறதே சரி கிடையாது, இந்த கூட்டம் சரியே கிடையாது அப்படிங்கிற அளவு கூட சொல்றதுக்கு இன்னைக்கு நிறைய பேர் எழும்பிதான் இருப்பாங்க. நீங்க எதையும் பொருட்படுத்தாதீங்க. நோவா ஊழியத்துல அவ்வளவுதான். நம்ம 10 பேரோ 20 பேரோ 30 பேரோ தெரியாது. மோசே அவ்வளவு ஊழியம் செஞ்சும் அவர் அழைச்சிட்டு வரும்போது அவர் கையில ஆண்டு கொடுத்த அத்தனை லட்சங்கள்ல எத்தனை தான் தேறிச்சு? 2 தான் தேறுது. அப்ப மோசே சரியில்லாத ஊழியத்தை செஞ்சிட்டாருன்னு சொல்லி பழைய ஏற்பாட்டின் அடிப்படையில் சொல்லிடலாமா? இல்லை. தேவனை முகமுகமாய் தரிசித்த அந்த ஊழியம், தேவனோடு நடந்த ஊழியம், 40 நாள் சொல்லி இப்படி விதமா தேவனோடு இருந்து முகமுகமா அவரை தரிசித்த ஊழியம். அப்படி அல்ல பிரியமானவர்களே. புதிய ஏற்பாட்டையும் கவனிச்சு பாருங்க. எண்ணிக்கை உள்ளவங்க இல்ல, சிலர் தான் விசுவாசித்தார்கள். சிலர். ஆண்டவர் 7 சபைகளை சொல்லும் போதும் கவனித்து பாருங்க. சிலர்னு ஆண்டவர் சொல்றார். அதுக்காக சிலர் தான் வேணும்னு நான் சொல்ல வரல. இந்த சத்தியங்களுக்குள்ள நம்ம நிலைத்திருப்போம் பிரியமானவர்களே. இதை கேட்கறதுக்கு ஒருவேளை அபூர்வமா தெரியலாம், விகற்பமா தெரியலாம், வினோதமா தெரியலாம். ஐயோ இப்படின்னா எத்தனை பேர் தான் வர முடியும்? இல்ல, எத்தனை பேர் எல்லாரும் வரணும் அவசியம் கிடையாது. வந்தா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவ்வளவுதான். வந்தா நான் கர்த்தரை இன்னும் நாங்கள் மையப்படுத்தவும் செய்வோம். அப்படிப்பட்டவர்களுக்காக கர்த்தரை மையப்படுத்துவோம். 1000 இல்ல, லட்சம் இல்ல, கோடிக்கணக்கானவர் கூட இந்த சத்தியத்துக்குள்ள வரலாம். ஆனா எக்கார்ந்து கொண்டும் இந்த தரத்தை மாற்றிடாதீங்க பிரியமானவர்களே. இந்த தரத்துல நிலைத்து நில்லுங்க. தயவு செய்து சொல்றேன், இந்த தரத்துல நிலைத்து நில்லுங்க. அதனாலதான் நம்ம இதுல தேறி இருப்போம். இதுல அந்த பணம் காசுன்னு சொல்லி இப்படி பிடுங்குகிற ஆட்கள்லாம் நம்மளை வஞ்சிக்கப்படாதபடிக்கு நான் என்ன பாதுகாத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆனா இன்னொரு கூட்டம் உருவிட்டு நம்மளை தெய்வீகமான சுபாவங்கள், கிறிஸ்துவின் சாயல் வெளிப்படணும். சகோதரி, பழைய சாயல் இருக்க கூடாது, கிறிஸ்துவின் சாயல் இருக்கணும். நீங்க கேளுங்க ஆண்டவர்கிட்ட. எங்க கேட்கிறது? இந்த ஆதாமுக்கா புத்திமதி?
நான் சொல்றேன், ஆதாமுக்கு புத்திமதி கிடையாது. ஆடம் நீட்ஸ் டு பி எக்ஸால்டட் நோ மோர் அப்படின்னு நான் சொல்வேன். ஆடம் நீட்ஸ் டு பி எக்ஸால்டட், ஆடம் நீட்ஸ் டு பி ப்ரீச்ட் நோ மோர், ஆடம் நீட்ஸ் டு பி crucified, ஆடம் நீட்ஸ் டு பி crucified. நம்முடைய ஆதாம் சிலுவில் அறையப்படுறதை தவிர வேற எதுவுமே கிடையாது. அதனால நம்ம நிறைய நினைக்கும், சூப்பரா பேசிட்டாங்கய்யா. சில நேரம் இப்படி கூட சந்தோஷப்பட்டிருந்தோம், ஆசீர்வாத தட்டை நீ எடுத்தால் உனக்கு சாபம் அப்படிலாம் சொல்ற செய்திலாம் சூப்பரா பட்டையை கிளப்பிட்டாங்கல்ல. டிசி பிசின்னு சொல்லி பதவி ஆசைக்கு வருகிறாயோ உனக்கு சாபம் அப்படி சொன்ன உடனே நம்ம நினைச்சிருவோம், பெரிய ஊழியக்காரங்கய்யா எவ்வளவு அழகா பேசிட்டாங்க. நான் சொல்ல அதுவும் தப்புதான். டிசி பிசி கீசி எல்லாம் எங்க தெரியுமா மாண்டு போகுது? அந்த ஆசை, பெருமை, பொறாமை, அந்த வஞ்சகம், அந்த ஆசீர்வாத தட்டை எடுக்கணுங்கிற ஆவல் எல்லாம் எங்க மாண்டு போகுது? சத்தமா சொல்லுங்க. சிலுவையிலே, கிறிஸ்துவின் சிலுவையிலே. கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைவார்கள். பைபிள்ல இல்ல, எப்படி போட்டிருக்கு? அறைந்திருக்கிறார்கள். அந்த நிலைப்பாட்டுக்குள்ள தான் நம்மளை வர சொல்றார். குமாரனோடு கூட நாம் மரித்து விட்டோம் என்கிற அந்த நிலைப்பாட்டை நாம் வந்து எட்ட வேண்டும். பிரியமானவர்களே, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். அதனால நம்ம ஏதோ நூதனமா ஏதோ கோபத்திலிருந்து வெளியே வா, 10 வருஷ பகையிலிருந்து வெளியே வா, நீ மற்றவங்களை நேசிக்காமல் இருந்து கொண்டு நீ பரலோகம் போய்விடுவாய் என்று நினைக்கிறாயோ? 10 நிமிஷம் ஜெபித்து விட்டால் 10 நிமிஷம் கூட ஜெபிக்காத, 5 நிமிஷம் கூட ஜெபிக்காத கிறிஸ்தவர்கள் நரகம் போவார்கள் அப்படின்னு சொல்லி எதையோ ஒரு நூதனமா கேட்டுட்டு, நல்லா இருக்கு பார்த்தீங்களா, சூப்பரா பேசுறாங்களே, கட்டிந்து கொண்டு அதிகார தோரணை, நல்ல டீ கணீர் கணீர்ங்கிற வாய்ஸ், எல்லாத்துக்கும் இன்று போட்டு விடுவார். தப்புப்பா, நீ ஜனத்தை சிலுவைக்கு நேரா கொண்டு வா. அங்கதான் எல்லா ஒட்டுமொத்த பணாசையும், ஒட்டுமொத்த பதவி ஆசையும், ஒட்டுமொத்த ஆசீர்வாத தட்டின் பிரியமும் அங்கேதான் மாண்டு கிடக்கிறது. நம்முடைய பழைய மனுஷன் அவரோட கூட. அதனாலதான் பழைய மனுஷனுக்கு கிளாஸ் எடுக்க வேண்டாம், பழைய மனுஷனை சிலுவைக்கு ஒப்பு கொடுத்துருங்க. சிலுவைக்கு ஒப்பு கொடுத்த ஒரு அனுபவத்தை பெற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவரே, ஒப்பு கொடுத்திருக்கிறேன் ஆண்டவரே, என்னுடைய பழைய மனுஷன் சிலுவையில் உம்மோடு கூட மாண்டு விட்டான் ஆண்டவரே. அந்த விசுவாசத்தோடு நாம் ஜெபித்து நாம் நிறைவு செய்ய போகிறோம். இருக்க இடத்துல நாம் எல்லாரும் அப்படி கண்களை மூடி, நம்ம அடிக்கடி கேட்கக்கூடிய காரியமா இருந்தாலும், நீங்கள் நானும் இந்த விலையேற பெற்ற சிலுவை பெற்ற உபதேசத்தை விட்டு சற்றாகிலும் வழிவிலக கூடாது என்பதற்காக தேவன் இப்படிப்பட்ட சத்தியங்களை வெளிப்படுத்தி தருகிறார். அப்படி வாழணும் இப்படி வாழணுங்கிறதுலாம் அதெல்லாம் நியாயப்பிரமாணம். நீதியானது நியாயப்பிரமாணத்தினாலே வருமானால் கிறிஸ்து மரித்தது வீணாயிருக்கும். வீணாயிருக்குமே புத்தி இல்லாத கலாத்தியரே. தேவ பிள்ளைகளாகிய நாம் ஆண்டவருடைய கரத்திலே நாம் அர்ப்பணம் செய்து, ஆண்டவரே, இந்த சத்தியங்களுக்கு என்னை உட்படுத்துகிறேன். ஆண்டவரே, உம்முடைய மரணத்திலே என்னுடைய பழைய மனுஷன் மாண்டு விட்டான். ஏதோ இன்னைக்கு நேத்து மறிக்கலவன். நம்முடைய பழைய மனுஷன் அவரோட கூட சிலுவையில் அறையப்பட்டதென்று அறிந்திருக்கிறோம். அந்த அறிவு எனக்கு வேணும். பழைய மனுஷன் இன்னைக்கு நேத்து இல்ல, 10 வருஷத்துக்கு முன்னால இல்ல, 20 வருஷத்துக்கு முன்னால இல்ல. கிறிஸ்து என்றைக்கு கல்வாரி சிலுவையிலே தம்முடைய ஜீவனை விட்டாரோ அதே இடத்திலே நம்முடைய பழைய மனுஷன் அவரோட கூட சிலுவையில் அறையப்பட்டதென்று அறிந்திருக்கிறோம். அறிவுதான் இன்னைக்கு நமக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த அனுபவம் அன்னைக்கே நடந்துச்சு. ஆகினாலே தேவ பிள்ளைகளாகிய நாம், ஆண்டவரே, ஒட்டுமொத்த பழைய மனுஷனும் பழைய மனுஷனுடைய கிரியைகளும் மாம்சமும் அதன் ஆசைச்சைகளும் உம்முடைய சிலுவையில் அறியப்பட்டிருக்குங்கிறத நான் உறுதிபட விசுவாசிக்கிறேன். ஆண்டவரே, உறுதிபட விசுவாசிக்கிறேன். ஆண்டவரே, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆமா ஆண்டவரே, இதை விசுவாசிக்கிறது நிமித்தமாய், இந்த சத்தியத்தை அறிகிறது நிமித்தமாய் என்னுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு பகுதியிலும் விடுதலை இருக்கிறத நான் பார்த்து கொண்டே இருக்கிறேன். ஒவ்வொரு பகுதியிலும் விடுதலை இருக்கிறத நான் பார்த்து கொண்டே இருக்க முடியும். நன்றி தகப்பனே, நன்றி ஆண்டவரே. உங்களோடு பேசின எல்லா வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். நூதனமான காரியங்களுக்கு இடம் கொடுத்து விடாமல், ஏதோ கேட்கறதுக்கு நல்லா இருக்கு, ரொம்ப போல்டா பேசினாங்க, பாவத்தை நல்லா வாங்குவாங்கன்னு வாங்கினாங்க, நல்லா கடிந்து கொண்டாங்க, சூப்பரா பேசிட்டாங்க, இது எங்களுக்கு வேண்டாம் ஆண்டவரே. எரேமியாவும் சூப்பரா பேசினாரு, மோசையும் சூப்பரா பேசினாங்க, எலிசாலாம் ஆகாப் ராஜாட்ட எலியாலாம் சூப்பரா பேசினாரு.
அந்த சூப்பரா பேசுறதெல்லாம் எங்களுக்கு வேண்டாம்பா. எங்களுடைய சுயம், எங்களுடைய பழைய மனுஷன் மாண்டு போன காட்சியை நாங்கள் அனுதினமும் எங்க வாழ்க்கையில பார்க்கணுமே. அனுதினமும் கிறிஸ்துவின் சிலுவையிலே கிறிஸ்துவுடனே எங்கள் பழைய மனுஷன் மாண்டு போன காட்சியை பார்க்க வேண்டுமே. தேவனுடைய கிருபையை நாங்கள் விருதாவாக்கி விடக் கூடாது. கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. அப்போஸ்தலன் பவுலை போல கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டே அந்த இடத்துல நாங்கள் இருந்து விட வேண்டுமே. இல்லாவிட்டால் தேவனுடைய கிருபையை நாங்கள் விருதாவாக்கி விடுவோமே. அப்படி செய், இப்படி செய்யாதே, இப்படி இரு, அப்படி இரு, இதுவும் நியாயப்பிரமாணம் காண்பிக்கிறது போலவே இருக்கிறது. இவ்வளவு சத்தியங்கள், இப்படி இரு, இப்படி இராதே என்று சொல்லப்படுகிற எத்தனை சத்தியங்கள் இருந்தாலும் அது எல்லாவற்றிலும் நாங்கள் பூரணப்பட கிறிஸ்துவின் சிலுவையை மாத்திரமே நாங்கள் நோக்க வேண்டியது இருக்கிறது. ஆண்டவரே, அதற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அந்த யாவரிங்கத்தை ஆசீர்வதிங்க. தொடர்ந்து தகப்பனே, இந்த பிள்ளைகளை தொடர்ந்து நீங்க ஆட்கொண்டு வழி நடத்துங்க. எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.